வணக்கம். ஜவை இஜக் ஃப்ரம் ஜவாது வட்டிப்புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது காஞ்சிபுரம் சிறுமிக்கு நேர்ந்த ஒரு கொடுமை. இதெல்லாம் இந்த நேரத்தில் எப்போ நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஸ்கூலில் லீவ் விட்டாச்சு இல்லையா? அப்படிங்கிறப்ப சிறு குழந்தைகள், நான் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வரேன், ஆயா வீட்டுக்கு போயிட்டு வரேன், பெரியம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்க, ஊர் விட்டு ஊர் ஒரு 100 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் தங்கிட்டு கோடை சுற்றுலா மாதிரி முடிச்சுட்டு அப்புறம் திருப்பியும் தன்னுடைய சொந்த ஊருக்கு வருவாங்க, இடம் பெயர்வார்கள். இது ஸ்கூல் லீவ் விட்ட நேரம், இதான் நேரம், இதுக்கு மேலே லீவு கிடைக்காது. அப்புறம் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் நம்ம பெண் குழந்தைகளை ஒரு 8 வயசு 9 வயசு 7 வயசு ஒரு 10 வயசு 12 வயசு, ஆமாம் +2 படிக்கிற ஒரு 17 வயசு, ஏன்னா அதுக்கு கீழே 10th படிக்கிற ஒரு 15 வயசு குழந்தையெல்லாம் பெண் குழந்தைகள் குறிப்பாக நம்ம ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேணும். நம்ம என்ன பெரியப்பா மகன் தானே, சித்தப்பா மகன் தானே, அண்ணன் முறை தானே ஆகுது, தங்கி அப்படிங்கிற ஒரு முறை தானே வருது நம்ம பொண்ணுக்கு இவர் தம்பி முறை தானே வருது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழல் கிடையாது. செல்ஃபோன் என்னைக்கு வந்ததோ முடிஞ்சு போச்சு. எல்லாமே அண்ணனும் கிடையாது, தம்பியும் கிடையாது, மாமை மச்சான் மற்ற ஷோ இல்லாத ஒரு நிலைப்பாடு. காரணம் என்னென்னா அவங்க மேலேயும் தவறு கிடையாது. அந்த அளவுக்கு வேட்கை உணர்வு, அந்த செக்ஸ் உணர்வுலாம் இன்னைக்கு எப்படி அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்படின்னு அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு அந்த செல்ஃபோனுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் வந்தாச்சு. அதன் அடிப்படையில் அவங்க அதை பார்க்குற சமயத்தில் இந்த மாதிரி பள்ளி விடுமுறைக்கு மற்றபடி சொந்தங்கள் வீடுகளுக்கு போகக்கூடிய பெண் குழந்தையிடம் ஒரு விளையாட்டுத்தனமாகவோ இல்லை அத்துமீறியோ திட்டமிடாமலோ திட்டமிட்டோ எப்படி வேணால் எடுத்துக்கலாம், இல்லை எதிர்பாராமல் நடக்கக்கூடிய விஷயம்தான். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல்கள், மற்றபடி கற்பழிப்பு, உடல் உறவு எல்லாமே நடக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்து ஏகப்பட்டது நடக்கும். சில பேர் வெளியே சொல்லுவாங்க, சில பேர் மூடி மறைத்து விடுவார்கள், தவறு திருப்பிவிட, அப்புறம் அடுத்த வீட்டுக்கு போக மாட்டாங்க. பெற்றோர்களுக்குள்ள மன வருத்தம் வரும். சாரிம்மா, என் பையன் இந்த மாதிரி தவறாக நடந்துட்டான், தங்கச்சி முறை ஆகுது, சாரிம்மா அக்கா முறை ஆகுது, என்னமோ சின்னஞ்சிறுசு நடந்துச்சுங்கப்பா, விட்டுருங்கப்பா அப்படின்னு பெற்றவங்க சமாதானமாக போகக்கூடிய சூழல். அப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்ணுறா, அதை நினச்சிக்கிட்டே உட்காந்துருக்க சமயத்தில் கல்யாணமாகி 2 குழந்தை பெற்று புருஷனோட வாழக்கூடிய அந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் கூட அந்த பெண்ணுக்கு அந்த ஏற்பட்ட அந்த பாலியல் வன்கொடுமை, சிறு வயதில் ஏற்பட்ட அந்த செக்ஸ் மீறல்கள், பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்புணர்வுகள் மறக்க முடியாத ஒரு சூழலாகவே இருந்துகிட்டு இருக்கும். சில பெண்கள் மறந்துடுவாங்க, சில பெண்கள் அதை ஒரு டேக் இட் ஈஸியாக போயிடுவாங்க. சில பெண்களுக்கு அப்படி இல்லை, அது போஸ்ட் ட்ரமட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் மாதிரி அப்படி மனசுக்குள்ளே அப்படியே இருக்கும். அது ஒரு உளவியல் நோய் மாதிரி. அப்படிங்கிறப்ப என்ன ஆகும், கணவனிடம் கல்யாணத்துக்கு பின்னால், கல்யாணத்துக்கு முன்னாலேயே கல்யாணமா அப்படின்னு கேட்டு பாருங்க, அந்த மாதிரி பண்ண, ஐயோ வேணாம்ப்பா அப்படின்பாங்க. ஏடி கல்யாணம் பண்ணிக்கிடி அப்படின்னு சொன்னால், இது என்ன நடந்ததோ அதை சின்ன வயசில் ஒரு 8 வயசு 9 வயசு 7 வயசு 10 வயசு 15 வயசு நடந்து போச்சுன்னா அந்த செக்ஸு பால் வன்புணர்வு அது மனசில் வச்சுக்கிட்டு வேணான்னு தட்டி கழிச்சுக்கிட்டே போவாங்க. சில பெண்கள் ஏற்றுக்கிட்டு ஏற்றுக்கொள்ளாமலும் பெற்றோர்கள் வற்புறுத்தின அடிப்பதை கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, கணவனை நெருங்க விட மாட்டாங்க. செக்ஸ்னால் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு, செக்ஸ்னால் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு செயல் அப்படிங்கிற ஒரு நினைப்பு. ஏன்னா நடந்த சம்பவம் அந்த மாதிரி சின்ன வயசில் ஒரு பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை,
அதுவும் ஒரு ஆண் அப்படின்னு இருந்தால் கூட பரவாயில்ல, 4-5 ஆண்கள் கூட்டாக சேர்ந்து நடந்த ஒரு கூட்டு பலாத்காரமாக இருந்துச்சு வைங்க, இன்னும் வந்து அந்த பெண் மனசுக்குள்ள நிறைய சேதாரங்கள், உடல் ரீதியான சேதாரங்கள், மனோ ரீதியாக ஏற்பட்டு என்ன பண்ணும், கடைசி வரைக்கும் அந்த பொண்ணு வந்து அந்த கணவன் அண்டை விடாமல், கணவனும் சிரமப்பட்டு, அப்புறம் சில பெண்கள் அண்டை விட்டாங்கன்னு வைங்களேன், கணவனுடைய வற்புறுத்தலும் பேரில் அவனும் வற்புறுத்தலான ஒரு உடல் உறவு கொண்டு குழந்தை பெற்று இருந்தாலுமே கூட அந்த எண்ணங்கள் வந்து கடைசி வரைக்கும் பல பெண்களுக்கு மறைவதே கிடையாது, மறைக்கவும் முடியாது. சில பெண்கள் சகஜமாக எடுத்துக்கிறாங்க. அதுலேயும் சில பெண் ஒரு 20% வந்து சின்ன வயசில் நினைச்சு எல்லாம் ஒரு பெரிய விடுங்க, என்ன பண்ண முடியும், ஏன்னா அவனுக்கும் அந்த நேரத்தில் உணர்வு ஆகிப்போச்சு, நானும் அது கண்டுக்காமல் போயிட்டேன் அப்படின்னு டேக் இட் ஈஸியாக இலவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய பல பெண்கள் இருக்கிறாங்க. ஆனால் சில பெண்கள் அப்படி கிடையாது. ஒரு 60-70% மேலே பல பெண்கள் இருக்கிறாங்க. அதை நினைத்து கொண்டே வருந்துவது, அதை நினைத்து கொண்டே தன்னைத்தானே சிதைத்து கொள்வது, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்ட சிறுமிக்கு நடந்திருக்கு. அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கிறா, காஞ்சிபுரம் பொண்ணு என்ன பண்ணியிருக்கா, தான் பாட்டி வீட்டுக்கு போயிருக்கா. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய செய்யாறு பக்கத்தில் பிரம்மதேசம் அப்படிங்கிற பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்குது. அங்கே இந்த மாதிரி வந்து லீவ் விட்டான்னு சொல்லி போட்டு பாட்டியை பார்க்கணும்னு சொல்லி போட்டு போயிருக்கிறான். போனவ ஒரு வாரம் இன்னும் 4-5 நாள் தங்கியிருக்கிறான். அப்புறம் வந்து பாட்டிகிட்ட சொல்லாமையே வந்து பிறப்பிட்டு வந்துடுறான். எனக்கு இங்கே பிடிக்கலன்னு சொல்லி பாட்டிகிட்ட சொல்லாமையே காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே 2வது நாளே அவளுக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுது. பெற்றவங்க பார்க்குறாங்க, அட்மிட் பண்ணி பார்க்கக்கூடிய சமயத்தில் அவளுக்கு வந்து கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்வான ஒரு செய்தி கிடைக்குது. டாக்டர் செக் பண்ணுறாங்க. அப்புறம் உடனே போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுறாங்க. பண்ண உடனே விசாரிக்கக்கூடிய சமயத்தில் அந்த பொண்ணு சொல்கிறான், இது மாதிரி பாட்டி வீட்டுக்கு போனேன், பாட்டி வீட்டுக்கு போன வகையில் திடீர்னு அந்த நேரத்தில் இந்த சின்ன சிறுசுகளுக்குள்ள ஒரு பழக்கம் ஏற்படுங்க. அதை வந்து நம்ம நல்லதா கெட்டதான்னு சொல்ல முடியாது. சின்ன சிறுசுகளுக்குள்ள அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவாகவே இருக்கும். அப்புறம் அதுக்குள்ளே பற்றிக்கும். அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறதுன்னு நான் சொல்ல முடியாது. அப்படிங்கிறப்ப அந்த பொண்ணு சொல்கிறா, பழகிட்டு இருந்தேன், பாட்டி வீட்டுக்கு போன வகையில் செய்யாறு பக்கத்தில் பிரம்மதேச பக்கத்தில் அந்த கிராமத்தில் பாட்டி வீட்டுக்கு போன வகையில் பாட்டி நல்லா கவனித்தாங்க. நல்லா பாட்டி நல்லா இருந்தாங்க, நான் என்னையும் கவனித்தாங்க. இருக்க சமயத்தில் பக்கத்து இருக்கக்கூடிய இந்த சின்ன சிறுசுங்க விளையாடக்கூடிய சமயத்தில் மற்ற பசங்களாம் இருந்தாங்க. திடீர்னு என்ன பண்ணாங்க, ஒரு 8 பேர் சேர்ந்து என்னைய கம்மாங்கரையோரை தூக்கிட்டு அப்படி வர சொல்லி தூக்கிட்டு போனாங்க. போய் என்னை 8 பேர் வந்து என்னை பாலியல் சீண்டல், பாலியல் வன்கொடுமை, கற்பழித்தார்கள். அதனால் பார்த்தேன், ஏன்னா அந்த பொண்ணுக்கு அது என்னன்னே தெரியல. பார்த்தேன், இது என்னடா இப்படி இருக்குது இந்த ஊரில் சொல்லிட்டு நான் சொல்லாமல் கொள்ளாமல் பாட்டிகிட்ட சொல்லாமல் நான் காஞ்சிபுரத்துக்கு இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு இன்னைக்கு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி வந்து அந்த 8 பேர் யாருன்னு சொல்லிவிட்டு போலீஸு வலை விரித்து தேடிக்கொண்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு சாதாரண சும்மா ஒரு இடம் விட்டு இடம் லீவ் விட்டுருக்காங்கன்னு சொல்லி போட்டு பிறப்பிட்ட ஒரு சம்பவம். அங்கே பாருங்கள், பாலியல் வன்கொடுமை, கற்பழிப்பு, 8 பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணை. 15 வயசு பொண்ணு, ஒரு +2 படிக்கிற ஒரு பொண்ணு. இது மாதிரி நிறைய சம்பவங்கள் இந்த நேரம் நடக்கும். இந்த கோடை விடுமுறை, ஸ்கூலு விடுற நேரம், லீவ் விடுற நேரத்தில் இங்கே இருக்கிறவங்க மெட்ராஸில் இருக்கிறவங்க திண்டுக்கல் போவாங்க, திண்டுக்கல் இருக்கிறவங்க மெட்ராஸுக்கு வருவாங்க. அப்புறம் திருச்சியில் இருக்கிறவங்க ஒட்டஞ்சத்திரம் போவாங்க, எங்கள் சொந்தக்காரங்க கூட அங்கே ஒரு 10 நாள் தங்கிட்டு வரலான்னு போவாங்க. இப்படி இதுதான நேரம். ஸ்கூலு லீவ் விட்டாச்சுன்னா அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அம்மா வீட்டுக்கு, பாட்டி வீட்டுக்கு, அக்கா வீட்டுக்கு, அந்த நேரம் பார்த்து நம்மளுக்கு கல்யாண பத்திரிக்கை வைப்பார். ஆமாம், 4 நாள் கல்யாணத்துக்கு போய் தங்கலாம். அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ஒரு 10 நாள் தங்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்போ வந்து அந்த பசங்களுக்குள்ள தான் ஏன் சில பெரியோர்களே செய்கிறாங்க. பெரியோர்களே, ஆமாம், 30 வயசு, 50 வயசு, 40 வயசு உள்ள பல பெரியோர்களே வந்து சூழல் தான் காரணமுங்க. யாரு மேலே தவறு சொல்லவும் முடியாது. இது அறிவுகட்ட செய்யலா அப்படிங்கிறத நம்ம சொல்லவும் முடியாது. இது பல கிராமங்களில் நல்லா நிறைய நடக்கும். பல கிராமங்களில் நிறைய நடக்கும். ஆமாம், சின்ன குழந்தை அப்படிங்கிறப்ப அது அப்படியே பார்ப்பாங்க, தட்டி விளையாடுவது. ஆமாம், ஒரு 30 வயசு ஆண்,
ஒரு 10 வயசு பெண் பெண் குழந்தை விளையாடுவாங்க, ஜாதகம் விளையாடுச்சா அப்படிங்கிறப்ப அது அத்துமீறலாகி அது ஒரு வேறு விதமாக முடியக்கூடிய சமயத்தில் பின்னால் தெரியும். சில பெண்களுக்கு தெரியாது, அது அப்படியே பிறப்பிட்டு போயிடுவாங்க, அவ்வளோ முடிஞ்சு போச்சு. பாலியல் வன்கொடுமை நடந்து யாருக்குமே தெரியாது, அந்த பொண்ணு யார்ட்டையும் சொல்ல மாட்டான். இது மாதிரி நிறைய இந்த நேரத்தில் நடக்கும். அதனால் பெற்றோர்கள் வந்து உஷாராக இருக்கணும். அம்மா பெரியப்பா பையன்ப்பா அவன்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், நான் என் தங்கச்சி பையன்ட்டி அவன் வந்து தம்பி முறையாகுது, அவன் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரிலாம் இங்கே ஒன்றும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க. ஆமாம், பஞ்சும் தீயும் பற்றி கொள்ளுங்க, முடிஞ்சு போச்சு, ஒரே வார்த்தை. இதைத்தான் வந்து உலகத்திலே மிகப்பெரிய ஒரு இறை தூதர் சொன்னார். ஆணும் பெண்ணும் தனியாக இருக்கக்கூடிய நேரத்தில் மூன்றாவதாக அங்கே சைத்தான் இருக்கின்றான், பேடு வைப்ரேஷன் இருக்கிறது போட்டு ரொம்ப சூசகமாக சொன்னார். அது உண்மைதான், யாராக இருந்தாலும் சரி. அந்த இடத்துல வந்து அக்கா தங்கச்சி உறவு முறையெல்லாம் தெரியாது. குழந்தைங்க அக்கா தங்கச்சி உறவு முறை தெரியாது, மற்றபடி வந்து அண்ணன் தங்கச்சி உறவு முறை தெரியாது. பெரியவங்களே தவறு செய்யக்கூடிய சமயத்தில் அப்புறம் இதெல்லாம் என்ன இருக்குது? இப்போ கோடை விடுமுறைங்கிற கான்செப்டில் எத்தனையோ பெண்கள் இடம் விட்டு இடம் மாறுறாங்க, சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்க, அவங்க இங்கே வர்றாங்க, இவங்க அங்கே வர்றாங்க, ரைட்டு, ஓகே. இதில் வேறு விதமாக பெரியோர்களுக்குள்ளேயே ஒரு கைமாற்றம்லாம் நிறைய நடக்கும். அது ஒன்றும் பண்ண முடியாது. சிறு குழந்தைகள் மட்டும் கிடையாது, நான் சொல்கிறது காஞ்சிபுரம் சிறுமிக்கு நடந்த 15 வயசு சிறுமிக்கு நடந்த ஒரு விஷயம், செய்யாறு பிரம்ம தேசத்து பக்கத்தில் நடந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். பட்டு இது மட்டும் கிடையாது, பெரியவர்களுக்கு கூட நிறையா சம்பவம் நடக்குது. ஆமாம், அவர்களும் இதான் நேரம் அப்படின்னு தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய, தன்னை கைமாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழல். ஆணுக்கு பெண், பெண்ணுக்கு ஆண், 30 வயசு 40 வயசு 50 வயசு இதான் நேரம் அப்படிங்கிறப்ப அந்த சூழல் ஒத்து போகக்கூடிய சமயத்தில் சிறு குழந்தையும் கிடையாது, பெரியோரும் சரி, எந்த வேணால் தவறு நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரி சம்பவங்களை பொறுத்த வரைக்கும் பெரியோர் அப்படிங்கிறது அது வேறு. ஆனால் சிறு குழந்தைகள் கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில் மனதுக்குள்ள வலி ஏற்பட்டு அந்த மனக்காயம் வந்து கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்கு சாகும் வரைக்கும் இருக்கும். பெரியவர்கள் வந்து வேறு விதமாக அடுக்கிற சமயத்தில், கல்யாணம் பண்ணிய பெரியவர்கள் தவறு செய்யக்கூடிய சமயத்தில் ஆணும் பெண்ணும் அது வேறு விதமாக போயிடும். அது வேறு விதமாக ஒரு ஜாலியாக இருக்கக்கூடிய சமயத்தில் மற்றபடி அது வேறு விதமாக மனசுக்குள்ளே நினைக்க அடுத்தடுத்து போயிடும். ஆனால் சிறு குழந்தைகள் அப்படி அது என்னென்ன அவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த வகையில் வந்து ரொம்ப பெற்றோர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆமாம், இந்த நேரத்தில் இந்த கோடை விடுமுறை, பள்ளி விடுமுறை, மற்றபடி ஒரு கல்யாணத்துக்கு ஒரு 10 நாள் போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி போகக்கூடிய ஒரு சூழல், மற்றபடி ஒரு திருவிழாவுக்கு போகக்கூடிய ஒரு சூழல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, சித்திரை திருவிழா, அப்புறம் நிறையா பௌர்ணமி திருவிழா, அந்த மாதிரி திருவிழாக்களுக்கு போகக்கூடிய சமயத்தில் ஏகப்பட்ட தவறு நடக்கும். ஆமாம், ஒரு சாதாரண ஒரு சிறுமி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவன் பாட்டு ஹாய்ன்னு கூப்பிடுவான், இந்த பொண்ணும் போவா. அப்படிங்கிற சமயத்தில் பலவிதமான அந்த நேரத்தில் நம்ம கிராமத்தில் கம்மாங்கரை இருக்கும், மற்றபடி வந்து சைடில் வந்து மிகப்பெரிய ஒரு பள்ளத்தாக்குகள், மிகப்பெரிய ஒரு மண் புதர்கள், மற்றபடி வந்து மரப்புதர்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம போலீஸில் கேஸை கொடுத்து என்ன பண்ணுறது? அதனால் வந்து நடப்பதற்கு முன்னாலேயே இது வந்து ஆண் செய்யக்கூடிய விஷயம், பெண்களும் செய்கிறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயம். பெண்களும் செய்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் சம்பவம் நடந்திருக்கு. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் கூட ஒரு 21 வயசு பொண்ணு, ஆமாம், பிகாம் படிக்கிற பொண்ணு, பிபிஏ படிக்கிற பொண்ணு, 21 வயசு பொண்ணு, பிபிஏ படிக்கிற பொண்ணு, ஆமாம், காலேஜ் படிக்கிற பொண்ணு, ஒரு 17 வயசு பையனை அப்படியே மிரட்டியே அந்த பையனுக்கு தெரியல, மிரட்டியே, இத்தனைக்கு அக்கா தம்பி முறை ஆகிற பையன், அக்கா தம்பி முறை. ஆமாம், இந்த மாதிரி பையன் ஏதாவது ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க அந்த வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு தொடர்பு இருக்குது, ஊர் விட்டு ஊருக்கு போகக்கூடிய சமயத்தில் ஒரு திருமண விழா, மற்றபடி காது குத்து விழா, அப்புறம் ஊர் திருவிழாக்கள், அப்புறம் இந்த மாதிரி ஸ்கூல் லீவு,
மற்றபடி வந்து ஆஃப் இயர்லி லீவு, குவார்டர்லி லீவு இந்த மாதிரிலாம் போகக்கூடிய சமயத்தில் அவங்க வந்து அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவாங்க போல இருக்கு. இந்த பையனுக்கு 17 வயசு, அந்த பொண்ணுக்கு 21 வயசு. ஏதோ ஒரு தடவை சீண்டிருப்பா போல இருக்கு ரைட்டாக. அவனும் அந்த பையனை அக்கா அக்கான்னு வந்திருப்பான் போல இருக்கு. அப்படியே இருக்கக்கூடிய சமயத்தில் அடுத்து ஒரு லீவ் வந்திருக்கு. இந்த பையனும் ஒரு வாரம் தங்கக்கூடிய சமயத்தில் அப்படியே கையை போட காலை போட அந்த பொண்ணு அப்படியே வேலையை முடிச்சிடுறான். இது அடிக்கடி நடக்கக்கூடிய சமயத்தை அந்த பையன் சோர்ந்து போயிடுறான். இதை வந்து பெற்றோர்கள் பார்க்குறாங்க. இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு வந்து இந்த பையனை மானசீகமாக மிரட்டுறான். மிரட்டினோன்னு அந்த வேறு விதமாக மிரட்டுறான். ஆமாம், நீங்கள் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறப்ப அந்த பையன் அலறான். கல்யாணம்னு 17 வயசு பையனுக்கு என்னங்க தெரியும்? அவளுக்காவது 21 வயசு மூதேவி. அந்த மூதேவிக்கு தெரியும் இல்லையா? இந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. அப்புறம் அதை மிரண்டினோடனே அப்புறம் அதை வந்து பெற்றோர்கள் விட்டு அந்த பையன் சொல்லவே இல்லை. நடந்த உண்மை இது, கட்டுக்கதையெல்லாம் கிடையாது. சொல்லவே இல்லை. உடனே என்ன பண்ணுறான், சோர்ந்து போய் இருக்கக்கூடிய சமயத்தை இந்த மாதிரி உடல் உறவு கொண்டு அடிக்கடி ஒரு நாளைக்கு 2-3 தடவை அந்த பொண்ணு அப்படி ஜாயின் பண்ணி கூப்பிடுவா போடுங்க. அப்புறம் அங்கேருந்து புறப்பட்டு சொந்த ஊருக்கு வந்தவொடனே இங்கே வந்துடுறான். அப்புறம் ஒரு 4-5 மாதம் கழிச்சு 5 மாதம் கழிச்சு அந்த போகக்கூடிய சமயத்தை மீண்டும் அந்த பையனை வந்து அந்த பொண்ணு பயன்படுத்துகிறான். இப்படி பயன்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு வருஷம் 1.5 வருஷத்துக்கு பின்னால் உண்மை தெரியுது. அதை வந்து பெற்றோர்கள் வந்து பெருசாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து பெருசாக பண்ணிக்கல. மற்றபடி வந்து அந்த பெண்ணை வந்து அப்படியே விட்டு விடுகிறார்கள். அதான் நடந்த ஒரு சம்பவம். இது பத்திரிகையில் வந்த ஒரு சம்பவம். போலீஸ் கேஸ்லாம் போயிருந்தது அப்படின்னா அந்த பெண்ணோட வாழ்க்கையை விட்டு இவ்வளோ மோசமான பெண் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் பச்சாதாபமும் பரிதாபம் படக்கூடாது. அந்த பையன் வந்து சின்ன பையன். ஆமாம், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறான். பெற்றவங்க பார்த்தாங்க, இனிமேல் அந்த வீட்டுக்கே போகக்கூடாது போட்டு ஒதுங்கிடுறாங்க. இது மாதிரி நிறைய சம்பவம் நடக்குது. அதனால் வந்து நம்ம அந்த சொந்த வீட்டுக்கு ஒரு விழாக்கள் மூலமாகவோ அழைப்பின் மூலமாகவோ மற்றபடி நாம செல்லக்கூடிய சமயத்தில் 5 நாள் 4 நாள் தங்கணும் அப்படின்னா இந்த குழந்தைகள் ரொம்ப கவனமாக பார்த்துங்க. குறிப்பாக பெண் குழந்தைகள், குறிப்பாக ஆண் குழந்தைகள் எல்லாத்துக்குமே. ஆமாம், அதுலேயும் வந்து இந்த கொஞ்சம் 20 வயசு 21 வயசு பெண் குழந்தைகள், மற்றபடி வந்து 21 25 30 35 வயசு ஆண்கள் எல்லாமே தான். இதில் ஒன்றும் ஆண் பெண் பேதமே கிடையாது. செக்ஸுக்கு ஏற ஆண் பெண் பேதம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் காமன் தான். ஆமாம், அதனால தான் வந்து இந்த வார வகையில் ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். கவனமாக இருக்கக்கூடிய நேரம் இது. ஆமாம், அந்த மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் பின்னால் மிகப்பெரிய அந்த செக்ஸு மீறல்களால் அவர்களுக்கு அந்த குறிப்பிட்ட போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் அப்படிங்கிற அந்த உளவியல் நோய் கிடையாது. ஆங்கில மருத்துவத்தை எல்லாமே நோயின்னு தான் சொல்லுவாங்க. என்னை பொறுத்தவரை நோய்கள் அது வகையான உளவியல் ஒரு சின்ன மன அழுத்தம் மாதிரி வரும். அதை வந்து வேறு விதமாக அந்த பெண் ஒரு டேக்கை எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்றும் கிடையாது. சில பெண்கள் எடுத்துக்கொள்ள முடியாது. கலாச்சாரம் பண்பாடு மற்றபடி இந்த உலகம் என்பதையெல்லாம் விட இந்த நம்முடைய தமிழ்நாட்டு கலாச்சாரம் இந்திய கலாச்சாரம் கேள்வி கேட்கும். அப்படிங்கிறப்ப அப்புறம் ரொம்ப முடியாத பட்சம் தற்கொலைங்கிற முடிவுக்கு அந்த பெண் வரக்கூடிய சூழல் இருக்கிறப்ப தன்னைத்தானே அவள் பாதுகாத்து கொள்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து அந்த பாதிப்பு இருக்கக்கூடிய சூழல் இருக்குது. பார்த்துங்க, இதெல்லாம் வந்து நம்ம என்னதான் செஞ்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. கூர்ந்து கவனித்து பார்த்துக்கக்கூடிய சூழல் நம்ம இருக்கிறோம். பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.